ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆனிச்சுன்னு நமக்கு சார்ட் மூலிமா பார்க்க போகிறோம். நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் எப்படி ஒர்க் பண்ணிச்சு அப்படிங்கிறத இப்போது பார்க்க போகிறோம். கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து நம்மளோட மிட் பாயிண்ட்டுக்கு தான் போணுச்சு. மிட் பாயிண்ட் போயிட்டு அப்புறம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போணுது. அதுக்கப்புறம் டவுன் வந்தது தான். ஆனால் நல்ல ஸ்விங் இன்றைக்கி ஒரு 1000 பாயிண்ட்டை நல்ல ஸ்விங் கொடுத்துருந்தாங்க மார்க்கெட்டு. நம்மளோட கணக்குப்படி எப்படி பர்ஃபெக்டாக அவ்வளோ ஷார்ப்பாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள். சரி, ஆனது போட்டு கரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா, பை பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நல்ல ரேலி கிட்டத்தட்ட ஒரு 160லேருந்து 980 வரைக்கும் போணுச்சு. அது அந்த ஸ்ட்ரைக்கோட ஆப்ஷன்ஸ், அதாவது 51,800 அந்த ஸ்ட்ரைக்கு பர்ஃபெக்ட் ரேலி, நல்ல ஒரு ரேலி. ஸோ இப்போ மார்க்கெட் முடிச்சு வச்சுருக்கிறது கரெக்டாக 51,317 போட்டிருக்காங்க. மார்க்கெட் டவுன் ஆனாலும் நல்லா ரெக்கவரி ஆகுது, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, அது எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இன்றைக்கி ஓப்பன் ஆனது 24,444, ஹை 24,504, லோ 24,307. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கிறது 24,413. இதுவும் நல்ல ஒரு ஸ்விங், நல்ல ஸ்விங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் இதுவும் ஒரு 300 பாயிண்ட்டை லோ டு ஹை வந்து நல்ல ஸ்விங் கொடுத்துருக்கு. ஸோ அது ஆப்ஷன் செயின் எடுக்கிறோம். நியர்பை ஸ்ட்ரைக்காக நமக்கு இருக்க போகிறது 24,400. 24,400ஓட கால் ஆப்ஷன்ஸ் 87 ரூபா, புட் ஆப்ஷன்ஸ் ஒரு 65. டோட்டலாக ஒரு 152 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. இப்போது நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட ட்ரா பண்ண போகிறோம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி நம்ம எப்படி கால்குலேஷன் படி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு சப்போர்ட் 1 இருக்க போகிறது 24,335. 24,335. ஓகே, சாரி, சப்போர்ட் 2 வந்து 24,248. 48. ஓகே, ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அதுக்கு இருந்துட்டு போகுது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,487. 24,487. ஓகே, அதை ரெட் கலரில் ட்ரா பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 24,552. ஓகே, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டு எதுன்றதை இப்போ நம்ம அது கால்குலேஷன் போனால் தான் சரி வரும். நமக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாது. கால்குலேட் எடுத்தோன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்குது 24,487. அதோட ப்ளஸ் சப்போர்ட் 1 24,335. ஓகே, டோட்டலாக ஒரு 48,882 டிவைடட் பை 2 போட்டோன்னா இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் கிடைச்சாச்சு 24,411. ஸோ இப்போ அதையும் மார்க் பண்ணிக்கிறோம். 24,411. அதை ப்ளூ கலரில் ஐடென்டிஃபைக்காக வச்சுக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாச்சா? இனிமேல் நம்ம மார்க்கெட் ஓப்பன் தான். மார்க்கெட் எங்கே ஓப்பன் வைக்கிறோம்? ஓப்பனுக்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன்ஸ், அப்போ ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் கால்குலேட் பண்ண வேண்டியதான். அங்கே இல்லை, அதுக்கு கீழே மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஹைக்கு கீழே எல்லாம் இருந்துச்சுன்னா புட் சைட் போய்க்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு நம்ம எடுக்க வேண்டியது மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் முடிஞ்சால் எடுங்க. இல்லை அப்படின்னா சப்போர்ட் 1 ஸ்ட்ரைக்கு, இந்த ஸ்ட்ரைக்குள்ளே உள்ள, அதாவது இதுக்குள்ளே உள்ள நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே உள்ள ஸ்ட்ரைக் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அதை மட்டும் பார்த்து ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.